தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி ஸ்கோடா கொஷாக்கு ஒரு மீனிங்ஃபுல் அப்டேட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஸ்கோடா ஸ்லாவியாக்கும் ரொம்ப மீனிங்ஃபுல்லான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் ஃபீச்சர் அப்டேட் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் அப்டேட்டும் இருக்கு. என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பியூட்டிஃபுல்லான எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி டிஆர்எல்ஸ் பார்க்குறோம், நமக்கு டாட்டட் லைன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே வித் டைனமிக் பிளிங்கர்ஸோட வருது. பெரிய மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி குஷாக்ல வந்து இந்த கிரில் வழியா வந்து என் டு என் டிஆர்எல்ஸ் பாஸ் ஆகிற மாதிரி இதுலயும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இனோவேட்டிவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரில் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. வித் குரோம் எலிமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி புது பேட்டர்னில் நமக்கு இங்கே பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைமாக நமக்கு 360 டிகிரி கேமரா ஹையர் வேரியன்ட்ஸில் மட்டும் நமக்கு கிடைக்குது. இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஷார்ப்பான ஷோல்டர் லைன்ஸு, ஷார்ப்பான போனட் லைன்ஸ்லாம் கிடைக்கிறனால கார் செடான் ஷேப்பில் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பராக வந்து டிசைன் வந்து இருக்குது ஏரோடைனமிக்காக பார்க்கும்போது. அதே மாதிரி 16 இன்ச் டிஃப்ரெண்ட்டான அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மான்டே கார்லோ எடிஷன்னா கம்ப்ளீட் பிளாக் அலாய் வீல்ஸ் நமக்கு கிடைக்கும். மான்டே கார்லோவில் நமக்கு பிரேக் கேலிப்பர்ஸ் ரெட்டில் கொடுப்பாங்க. இதில் வந்து நார்மல் கலரில் வந்து இருக்குது ஏற்கனவே இருந்த மாதிரி. அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm இருக்கு. காரோட டோட்டல் லென்த் 4.5 மீட்டர்ல வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு 1.5 TSIல மட்டும் தான் ஆல் வீல் டிஸ்க் கிடைக்குது. 1 லிட்டர் TSIல ஃப்ரண்ட் வீல்ல மட்டும் தான் டிஸ்க் வந்து கிடைக்குது. நமக்கு ரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த டெயில் லேம்ப்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ட்வீக் பண்ணி டிஃப்ரெண்டான ஸ்டைலில் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெரிய சேஞ்சஸ் சொல்ல முடியாது. இங்கே ஸ்கோடா பேட்சிங் வித் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா காரோட எக்ஸ்டீரியர் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க, தவிர பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இந்த காருக்கு செக்மெண்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் என்ஜின்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. அதே மாதிரி 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் TSI இன்ஜின் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதில் பவர் ஃபிகர்ஸ், டார்க் எல்லாமே சேம் தான். பட் ஒரு மேஜர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு 1 லிட்டர் TSIக்கு 6 ஸ்பீட் மேனுவல் ப்ளஸ் 8 ஸ்பீட் ஆட்டோ டார்க் கன்வெர்ட்டர் வந்து நமக்கு கிடைக்குது. எப்படி குஷாக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 6 ஸ்பீட் ஆட்டோ டார்க் கன்வெர்ட்டர்லேருந்து 8 ஸ்பீட் ஆட்டோ டார்க் கன்வெர்ட்டராக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்மூத் ஷிஃப்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஹையர் ஆர்பிஎம்ஸில் கார் வந்து ரெவ் ஆகிறது கொஞ்சம் குறையும். இதே நம்ம 1.5 லிட்டர் TSI டர்போ பெட்ரோல் இன்ஜினில் நமக்கு ஏற்கனவே இருக்க 7 ஸ்பீட் DSIயில் மட்டும் தான் கிடைக்குது. இதில் மேனுவல் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜெர்மன்ஸ் வந்து ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தாலே நல்ல ரிலையபிளான இன்ஜின்ஸ் தான். பட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லைனா பெரிய செலவு வச்சிடும். ஸோ இந்த காரில் இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி லெதர் மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ லெதர் குவாலிட்டிலாம் டாப் கிளாஸில் இருக்குது. சீட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த டைம் நமக்கு பவர்ட் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் பார்த்தோம்னா நமக்கு மசாஜ் சீட்டு கிடைக்குது. எப்படி ஸ்கோடா குஷாக்கில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி 10 இன்ச் டியூல் டிஸ்பிளேஸ் கிடைக்குது. இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்லீக்காகவே ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான அந்த டச் சென்சிட்டிவிட்டியோட பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிஸ்பிளேவும் நல்லா ஸ்போர்ட்டியாக நல்ல கிராஃபிக்ஸோட க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிப்பிக்கலான ஸ்கோடா ஸ்டீரிங் வித் லெதர் ராப்டு வந்து நம்ம கொடுக்குறாங்க. மற்றபடி இதில் ஒயர்லெஸ் ஆட்ரோ, ஆண்ட்ராய்ட் கார்ப்ளே, அப்புறம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு, C டைப் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டு, அப்புறம் கப் ஹோல்டர்ஸு, நமக்கு இங்கே வந்துட்டு தனியாக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துடுது. மேலே வந்து நமக்கு சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாண்டர்டான சவுண்ட் சிஸ்டம் வந்து அருமையாக வந்து கிடைச்சிரும். மற்றபடி இதில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இன்டீரியர் கலர் பார்த்தோன்னா நமக்கு நார்மல் ஸ்கோடா வேரியண்ட்டில், ஸ்டாண்டர்ட் ஸ்கோடாவில் நமக்கு லைட் ஒயிட் கலர்லேயும் நமக்கு பிளாக் காம்பினேஷனில் கிடைக்கும். இதே மான்டே கார்லோவில் பார்த்தோம்னா நமக்கு டார்க்கரான இன்டீரியர் தீம் வந்து கிடைக்குது. இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு கூகுள் கிளவுட் பவர்ட் AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. கூடவே ஆம்பியன்ட் லைட்டிங்கும் நமக்கு வந்துருது. ஸோ இதில் நம்ம 360 டிகிரி கேமரா பார்க்குறோம். சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஹையர் வேரியன்ஸில் மட்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு அடாஸ் லெவல் 2 கொடுக்கல அப்படின்னாலும் ஹையர் வேரியன்ஸில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. ஸோ இந்த காரோட பெரிய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட ரியர் சீட் தான். கம்ஃபர்ட் அருமையாக இருக்குது. நல்ல லெக் ரூம் ஸ்பேஸு. நமக்கு ஹெட்ரூம் மட்டும்தான் லிட்டில் பிட்டாக கம்மியாக இருக்கும். பட் சீட்ஸ், அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு கப் ஹோல்டர்ஸ் வித்
ஹேண்ட் ரெஸ்ட் 3 ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. டோர் பாக்கெட்ஸு, சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் பின்னு, அப்புறம் ரியர் ஏசி வெண்ட்டு. ரியர் சீட் மசாஜ் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்டாக அந்த ஏசி வெண்ட்டு கீழேயே வந்து 2 சைடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்க 2 சீட்டுக்கு மட்டும் தான் நமக்கு ரியர் ஏசி மசாஜ் யூஸ் பண்ண முடியும். நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ் ப்ளஸ் 25+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. லோவர் வேரியன்ஸில் ரீவியூ கேமராவும், ஹையர் வேரியன்ஸில் 360 டிகிரி கேமராவும் இதில் வந்து நமக்கு கிடைக்குது. கூடவே இதில் வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா மொத்தமாக லாஸ்ட் டைம் 5 வேரியன்ட் இருந்து இந்த டைம் 6 வேரியன்ட் வருது. கிளாசிக் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இந்த டைம் வந்து 4 நியூ கலர்ஸில் வந்து கிடைக்குது. மொத்தமாக 10 கலர்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸ்கோடா கார்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலாக க்ரீன் கலர்லேயே பார்த்து நம்ம பழகிட்டோம். பட் ஒரு நியூ கலரை ஸ்கோடா ஸ்லாவியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த ஸ்கை ப்ளூ. பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காரை வந்து கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். வாரண்டி பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் அண்ட் 1 lakh kilometers வாரண்டி வந்து கிடைக்குது. லாஸ்ட் டைம் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் தான் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் 4 இயர்ஸாக வாரண்டி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 4 ஃப்ரீ சர்வீசஸ் நமக்கு புது கார் வாங்குறவங்களுக்கு கிடைக்குது. இந்த காரில் கொடுத்துருக்க அப்டேட்ஸ் போதுமானதா இருக்கா இல்லையா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். until then bye from கபில் முகேஷ்.